நம்முடைய அறியாமையினால நிலையில்லாத பொன், பெண், மண் என்னும் 3 ஆசைகளில் போய் சிக்கி அதை அடைய அறத்துக்கு மாறான பல செயல்களை செய்து மேன்மேலும் வினையை பெருக்கி பாவத்தை சேர்க்கிறோம். அது நம்ம அறிவை முழுமையா மறைப்பதோட பிறவி குழியிலையும் தள்ளுது. அதனால ஒவ்வொரு பிறவியா எடுத்து நாம படும் பாடு இருக்க, அப்பப்பா கடல் அலையில சிக்கின துருப்பு என்ன பாடுபடுமோ அதை விடவும் அதிகமாக கஷ்டப்படுறோம். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதான்னு ஏங்குறவங்களுக்காகத்தான் பொய்யை நீக்கி உண்மையை உணர்த்தி வழிகாட்ட நம்ம திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான முனிவர் நமக்கு சிவஞான போத பாஷ்யத்தை அருள் செய்திருக்கிறார். இதை இருட்டலை நேர்கரு மென்குழல் மாதர் இணைவெளியால் மறுட்டலை நீர்த்து எளியேன் உய்யுமாறு வகுத்த பிரான் பெருட்டலை சேரும் சிவஞான பாடியம் சேர்ந்தவர்க்கே சுருட்டலை வாய்ப்புண் துரும்பொத்த சிந்தை துரிசிறுமேன்னு ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் இரட்டை மணி மாலையில 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் நமக்கு தெரிவிக்கிறார். சிவஞான முனிவரின் திருவடிகளை மனம், ஒளி, மெய்யாகிய முக்கரணங்களால் வழிபடுவதும் அவர் அருள் செய்த நூல்களை, அதிலும் குறிப்பாக பாஷ்யத்தை படித்து உணர்ந்து அதை வாழ்க்கையில கடைபிடித்தவர்கள் மட்டுமே இந்த பிறவி நோயை நீக்கி நிலையான இன்பத்தை தரும் இறைவன் திருவடியை அடைய முடியும். இதை விட்டா இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லை.